கட்டி வச்சிருந்தேன். என்கிட்ட பேச கூட பயந்துதான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். நான் இங்க வந்துட்டேன்ல, என்னை விட அவன் தான் அதிக சந்தோஷத்துல இருப்பான். ஏதோ இப்போ ஒரு சண்டை நடக்க போய் இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சு. இல்லனா என்ன பண்ணிருப்பா அரசிமா? நம்ம வீடுங்களுக்கு சண்டைக்கா பஞ்சம். இன்னைக்கு சண்டை இல்லைன்னா அடுத்த வாரம் ஒரு சண்டை நடக்க போகுது. அது புரியுது. ஆனா இவ என்ன பிளானோட அங்க போனான்னு தான் தெரியலையே. நம்ம வீட்டு மேல இருந்த பயம், அவன் மேல இருந்த கோவம், இது ரெண்டும் சேர்த்துதான் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்துச்சு. அவன் நிம்மதியாவே இருக்க கூடாதுங்கிறது தவிர பெரிய பிளான் எல்லாம் வேற எதுவும் இல்ல. தினமும் காலையில எந்திரிக்கும் போது அவன் ஒண்ணு பண்ணுவான், பதிலுக்கு நான் ஒண்ணு பண்ணுவேன். இப்படிதான் இந்த 2 வாரம் ஓடி போச்சு. நீ அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும்னு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருந்திருக்க. ஆனா உன்னை நினைச்சு நானும் ராஜையும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? இப்போதான் நாங்க நினைச்சது நடந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இல்லக்கா? சரி, அடுத்து என்ன நடக்கும்? உண்மை இல்லத்துக்கிட்ட பேசி உனக்கு சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பாளா? என்ன அம்புட்டு சாபா விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட மறுபடியும் போய் சம்பந்தம் பேச முடியுமா நீ? அப்படியே முடிஞ்சாலும் எதுக்கு அவசர அவசரமா இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் அரசிக்கு? அரசி கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டுமே. அப்படி சொல்லு. என்னக்கா இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். தயவு செஞ்சு என்ன ஆள விடுங்க. நான் தெரியாம ஒருத்தன் கிட்ட பேசிட்டேன். போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல. அது எப்படி? அண்ணி, அரசி கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், படிப்பு முடிக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டுமே. ஆமா ஆமா கண்டிப்பா. அது வரைக்கும் மாமாவே அரசி கல்யாணத்தை பத்தி பேசினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்பா. அரசி சரின்னு சொல்ற வரைக்கும் அவ கல்யாண பேச்சே கிடையாது.